ஈரானிய இலக்கியங்களை கற்று தெளிந்தவன் என்ற வகையிலும் கிரேக்க நூல்களின் மொழிபெயர்ப்பு நூல்களில் வியாபாரமும் தந்திரமும் என்ற சிறப்புகளை என்ன திறப்புகள் என்று வந்திருக்கு, சிறப்புகளையும் அதில் உள்ள நுணுக்கங்களையும் அறிந்ததோடு அண்மையிலே நான் படித்த அமெரிக்க நூலாசிரியரும் பத்திரிகை ஆசிரியருமான மார்ட்டின் லூதரை எல்லாருக்கும் தெரியும், டொனால்ட் ட்ரம்ப் அவரையும் தெரியும். ட்ரம்மின் மனிதனும் கொண்டாட்டங்களும் என்ற நூலின் பிரகாரம் நான் கற்றுக்கொண்ட நுணுக்கங்களை உள்ளடக்கி அதனையே மையப்பொருளாக்கி தமிழனும் கொண்டாட்டங்களும் என்ற இலக்கிய நூலை காலப்பதிவாக பதிவிடுகிறேன். இந்த நூலுக்கு பிரமுகராயோ அல்லாட்டி அனுசரணையாக யாரை கூப்பிடலாம். போன முறை வந்தவ பெருசாக தெரியல என்று ஏற்கனவே அந்த 5 நூலும் அடிவட்டமாக தான் போச்சு. காலம் சென்ற கந்தசாமி அன்கோ செவிட்ட புத்தி தருவேன். என்ன செய்து கொண்டிருக்கிறது தெரியுமா? தனியா இருந்த கதைச்சு கொண்டு இருக்கிறியா? எழுதி கொண்டிருக்கா. ஆனா போய் சொல்லக்கூடாது. அண்ணன் எழுதுறது என்றால் கொப்பி வேணும், பேனா வேணும், பெஞ்சில் வேணும், எழுத வேணும். விசுக்கோது தலையா, எந்த உலகத்தில் நீ இருக்கிற? இந்த உலகத்துல விஞ்ஞானம் வளர்ந்து உலகம் சுருங்கி உள்ளங்கைக்குள்ள எல்லாம் வந்துட்டது. சொல்ல சொல்ல அது எழுதி தருகிறது. நீங்க சொல்ல சொல்ல எழுத்து தண்டை பாட்டில் வந்தால் நீங்கள் எழுத்தாளர். அண்ணன் காசோட பிளங்கினால் காசாளர், மேடையில் பேசினால் அவர் பேச்சாளர், நீங்கள் சொல்ல சொல்ல சொன்னால் நீங்கள் சொல்லாளர். நீங்கள் மட்டும்தான் எழுதுவியல் சொல்லுகள் தெரியும் என்று நினைக்கக்கூடாது. விசுக்கோத்து தலையனுக்கும் தெரியும் நீங்கள் எழுத்தாளர். நான் பரம்பரை எழுத்தாளர். ஆனா இப்ப நீங்க சொல்லிக் கொண்டுதான் இருந்தீங்க. அது இங்க எழுதப்படுது. நீங்கள் சொல்லாளர். புத்தகத்துல மட்டும் எழுத்தாளர் என்று பேர் இருந்ததோ புத்தகம் வழிகிட விட மாட்டேன் சொல்லி போட்டேன். உங்களுக்கு என்ன பற்றி தெரியும்? நான் ஒரு பிசுக்கோத்துக்கேன். இது நான் உனக்கு விஞ்ஞான விளக்கம் பண்ணிட்டார். எல்லாரும் எல்லாம் கற்றுக்கொண்ட காலம் இது. நீயும் கொஞ்சம் தொழில்நுட்பத்தை கற்றுக்கொள். உந்த கதையெல்லாம் எனக்கு வேண்டாம். புத்தகத்தில் என்ன எழுத போறீர்கள்? மண் சார்ந்து, எங்கள் மக்கள் சார்ந்து, எங்களுடைய கலை கலாச்சாரம் சார்ந்து, இலக்கியம் சார்ந்து என்னுடைய நீரூட்டத்துக்குள்ள இதை இறக்க போறேன். இப்ப நான் கேட்கிறேன், உள்ளுக்குள்ள என்ன எழுத போறீர்கள்? சொல்ல போறீங்க. நான் எழுதத்தான் போறேன். சொல்ல போறதை அது உன்னோட வச்சுக்கோ. நான் சொல்ல சொல்ல இதில் எழுதப்பட போகுது. திருப்பியும் சொல்றேன், மண் சார்ந்து, மக்கள் சார்ந்து, கலை சார்ந்து எங்களுடைய ஆக்கள் நடத்துற கொண்டாட்டங்கள் பற்றி இலக்கிய வடிவத்தில் இதுக்கு நான் எழுத போறேன். அப்ப இதுக்கு என்ன பேர்? இது கேள்வி. தமிழரும் கொண்டாட்டங்களும். தொடங்கிட்டீர்கள். அவன் கொண்டாட்டம் செய்தால் விடுங்கோவன். இனி நீங்கள் எழுதுவியல், இல்லாட்டி சொல்லுவியல், நாடகம் போட்டு நடிச்சு காட்டுவியல், இல்லாட்டி யூடியூப்பில் போடுவியல். உங்களால் ஏலாட்டி விட்டுட்டு போங்க. எழுத போறேன். எங்கட சனத்துக்கு இந்த கொண்டாட்டங்களை எப்படி செய்ய வேணும், எப்படி செய்யக்கூடாதுன்னு ஒன்றுமே தெரியாது. நீயே சொல்லு, எங்கட கொண்டாட்டங்கள் என்ன? இதை திருத்துறதுக்கு இலக்கிய வழியை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. இத என்ன போல இலக்கியவாதிகள் கட்டாயம் செய்தே தீர வேணும். நீங்க சொல்லி இஞ்சி ஒருத்தரும் கேட்க போறதில்லை. சரி, நீயே சொல்லு, எங்கட கொண்டாட்டங்கள் என்ன என்ன? எங்கட கொண்டாட்டங்கள் என்னவோ எண்ணுக்கணக்கில்லாத கொண்டாட்டங்கள் இருக்கு. செத்த வீடு என்ற முதலே அபசகுணமே என்ன பிறந்தா சாகவோ. செத்த வீடும் ஒரு கொண்டாட்டமா? அதை பற்றி நான் விளக்கமா சொல்லுறேன். செத்த வீடு, சாமத்திய வீடு, கல்யாண வீடு, பிறந்த நாள், வளகாப்பு, கொழுக்கட்டை, காது எக்கச்சக்கமான கொண்டாட்டம் இருக்குது. செத்த வீடும் கொண்டாட்டமும். முந்தித்தான் செத்த வீட்டுக்கு நோமலா போறது.
இப்போ நீங்கள் பார்த்தீங்களென்றால் கல்யாணத்துக்கு எப்படி 25-30 பிள்ளைகளுக்கு சீலை உடுத்து ஸ்டைலாக போகிறது மாதிரி தான் செத்த வீட்டிலையும் பிளாக் அண்ட் பிளாக் அல்லாட்டி ஆஸ் அண்ட் ஆஸ் அல்லாட்டி ஒயிட் அண்ட் ஒயிட் வந்து எல்லாரும் உண்டா போட்டு தான் அவரை வடிவ அனுப்பிட்டார். இது தெரியாமல் நிற்கிறீர்கள் நீங்கள். செத்த வீடு ஓ ஒரே கொஸ்டி ஓ ஒரே மாதிரி. ஓ அப்ப ஆம்பளைய அவன் ஒயிட் அண்ட் ஒயிட். அதை விடுங்கோ, புத்தகத்திலே என்ன உள்ளடக்கம் எழுத போறிய? இடி விழுவார். இவ்வளவு நேரம் என்னத்தையடா சொன்ன நான்? உண்ட வாயாலேயே திருப்பி திருப்பி கேட்டலே விளக்கம் சொன்ன நான். சரி, உன்னோடைய சேர்ந்து உண்ட ஞானத்துக்கு ஏற்ற மாதிரி நான் கதைக்கிறேன். ஆம்பளைக்கு 60 வயது வந்தா 60ஆம் கல்யாணம் செய்கிறீர்கள். அப்ப பொம்பளைக்கு 60 வந்தா அதுக்கும் 60 கல்யாணம் செய்கிறீர்களோ? நோ நோ நோ. வடிவா தெரிஞ்சுக்கொள்ளும். கல்யாணம் பிள்ளை, சாமத்தியம் பிள்ளை, பிறந்த நாள் பிள்ளை, சர்ப்ரைஸ் என்று சொல்லி சொல்லி வச்சு போட்டு சினிமா காட்டுற விளையாட்டுகள் பிள்ளை, இதுகள் எல்லாத்தையும் திருத்ததா இருந்தா என்ன போல இல்ல எங்களை போல இலக்கியவாதிகளால தான் இப்படியான குறைபாடுகளை களைய முடியும், மாற்றங்களை கொண்டு வர முடியும். நீங்களும் ஏறி வர வேணும், இலக்கியத்துக்குள்ள நீச்சல் அடிக்க வேணும், உலக இலக்கியத்துக்குள்ள நீந்துங்கோ. பாட்டுக்கா நீ பாட்டுக்கானே அண்ணே. ஊரில் வந்து எங்களை பார்த்திக்கலன்னு சொன்னால் நாங்கள் மட்டுமில்லை நீங்களும் தான் கூடுதலான மக்கள் ஒரு மத்தியதர ஆக்களாக தான் நாங்கள் இருந்திருக்கிறோம். அங்கே ஒரு செல்வந்தர்கள் சொல்கிறவே ஒரு கொஞ்சம் பேர் தான் இருந்திருப்பினோம். அவையற கொண்டாட்டங்கள் எல்லாம் நாங்கள் வேலிக்குள்ளால் பார்த்த நாங்கள் அண்ணன். அப்போ இங்கே வந்த சனம் ஏதோ உழைச்சி ஏதோ நல்லா வந்து சரி சீட்டை பிடிச்சோ இன்னத்தையோ பிடிச்சோ ஒரு கொண்டாட்டத்தை கொண்டாடினா உடனே இலக்கியம் எழுதுறீங்க. உங்களால் ஏலாட்டி விட்டுட்டு போங்க. அவைகளுக்கு ஆசை இருக்குது, எத்தனை ஆசை பாசங்களை அவையை மறைச்சி வாழ்ந்திருக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பரம்பரையாக எங்களுடைய அம்மா அப்பாவை எடுத்துக்கொண்டால் அதுகள் தின்னாமல் குடிக்காமல் பிள்ளைக்கு பிள்ளைக்கு பிள்ளைக்குன்னு சொல்லித்தான் வளர்த்தது. ஆனால் அந்த எந்த பிள்ளை சரியாக வளர்ந்துருக்கு? அண்ணன் நீங்கள் தான் இந்த வடிவாக குடிச்சிருப்பீங்களா, வடிவாக தின்னுருப்பீங்களா, எங்கேயாவது போயிருப்பீங்களா? இல்லையண்ணே, விடுங்கோவன். இனியாவது கொஞ்சம் காலமாவது அதுகள் வாழ்ந்துட்டு போட்டுவன், அதோட ஆசை நிறைவேறட்டுமன். உடனே எழுதுறீங்களாம் இலக்கியவாதிகள். உங்களை திருப்பி பார்த்த வேண்டாம், எங்களுக்கு தெரியுமண்ணே நீங்கள் செய்கிற விளையாட்டுகளும் எழுத்துக்கும் பேச்சுக்குமே சம்பந்தம் இல்லாத நீங்கள் கதை சொல்கிறீங்க. வாரன் பொருள் உன்ற வழியிலே கதைக்கிறேன். ஏகப்பட்ட ஆசைகள் உங்களுக்கு, நிறைவேறாத ஆசைகளை நிறைவேற்ற விரும்புறீர்கள், துடிக்கிறீர்கள். இந்த 60ஆம் கல்யாணம் செய்கிற இந்த சிலவு காசை ஊரில் கரை சேர முடியாமல் தாயதப்பன் இல்லாமல் தேடுவாரத்து அனாதையா இருக்கிற ஒரு குமர கரை சேர்க்கலாம் இல்லை அண்ணா. நீங்கள் சும்மா வெறும் புத்தகம் எழுதோடு நிற்காதேங்க. எங்களோட ஊர் உலகத்தில் என்ன நடக்குன்னு தெரியாமல் காய்ச்சோட்டு இருக்கிறீங்க. இன்றைக்கு ஒவ்வொருத்தரும் எங்களோட ஊருக்கு செய்கிற உதவி தெரியுமா? நீங்கள் என்னென்ன செய்யிருக்கிறீங்க? சும்மா ஆரியம் சொல்கிறத கேட்டு எழுதி கொண்டிருக்காதங்க, அல்லாட்டி டப் பண்ணி கொண்டிருக்காதங்க. சரியா? இன்றைக்கு ஊர் உலகத்தில் போய் எத்தனை 1000 பேர் ரெண்டு உதவி செய்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அண்ணா சும்மா பிசப் காய்ச்சோன்னு இருக்கிறீங்க. ஒன்று சொல்லி போட்டேன், உங்களோட புத்தகம் வெளி வந்தேன்னு சொன்னால் அதுக்கப்புறம் என்ன தெரியும்? திருப்பியும் சொல்கிறேன், புத்தகம் வெளியிடுறத ஜோதிச்சு விட வரும். ஹலோ, உமக்கெல்லாம் சொன்ன நான் எழுத்துலகத்தில் இருக்க என்ன குழப்ப வேண்டாம் என்று அவன் வந்து கொஞ்சம் குழப்பி போட்டு போறான். இப்ப நீ வேற குழப்புற என்ன? எது சரியா அடிச்சு கூப்பிடுறோம் இல்லை, கொஞ்சம் குழம்பித்தான் போறான், அவனை தான் பிடிக்கலாம் வந்தான் முதுக்கைத்தாள். ஓகே ஓகே ஓகே, வையும் வையும் வையும். ஹலோ. ஓமாடா, என்ன கோவிச்சு கொண்டு போயிட்டேன்? சரி சரி சரி, உங்களோட கதை பிடிக்கல போயிட்டேண்ணா. சரி, எல்லாம் பிடிச்சி தான் செய்கிறேன். நீங்கள் வா, உன்னோட முக்கியமான விஷயம் கதைக்கும். என்ன இப்போ அவசரம்? ஓமன்றன். சரி சரி வாரம் வா. இதேடா ஈரன்றன். சரி அன்னைக்கு அவனால எழும்புவேன். பரவாயில்ல, எழுமுங்க. சொல்லுங்க. உனக்கு இந்த பங்காரா மியூசிக் அடிக்கிறவே தெரியும்? தெரியும். கையோட இந்த சமையல் சாப்பாடு கொக்கையிலும் சேர்த்து செய்யக்கூடிய ஆக்கள் தெரியும். வேறு யாரும் இந்தியன் மியூசிக் குரூப் ஏதன் வந்திருக்கணுமா இல்லாட்டி இறக்கி தெரிவியோ? செய்யலாம். என்னது
ஆ என்னத்துக்கு இவன் என்ற மகன் ஒரே கரைச்சல் அது என்ன உனச்சு பிள்ளைகளோட குணம் தெரியும் தானே ஆசைப்பட்டுட்டு எனக்கு என்ன 60 60 ஓ ஒழுங்கு செய்யறதோ ஓ உமக்கு அப்ப இந்த எழுத்து கதை இலக்கியம் எல்லாம் ஊருக்கு 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 அடுத்த எபிசோட்ல சந்திப்போம் அடுத்த எபிசோட சந்திப்போம்.